ஆட்டி வைப்பார் யார் ஒருவன் ஆடாதார் கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆட்டுற விஷயத்தில் ஆட்டினாங்கன்னா யாராக இருந்தாலும் ஆடி தான் ஆகணும். ஆனால் ஆடும்போது கூட யாருக்குமே பாதகம் இல்லாமல் ஆடுறவங்க சில பேர் இருப்பாங்க. அதே நேரத்தில் உணர்ந்து ஆடக்கூடியவங்கன்னு சில பேர் இருப்பாங்க. கீழே விழுந்துடாமல் இருக்கணும், நமக்கு எதுவும் பாதகம் வரக்கூடாது அப்படின்றவங்களும் இருக்காங்க. எப்பேற்பட்ட கொம்பனையும் கொம்பு சீவிர பக்குவத்தோட ஆடணும்னு சில பேர் இருப்பாங்க. சோதனையான ஒரு பாதை, ரொம்ப குறுக்கு வழின்னு சொல்லுவோம். குறுக்க போகிற குறுக்கு வழி கிடையாது, ஃப்ராடு பண்ணி போகிற வழி கிடையாது. சின்ன பாதை, அதுக்குள்ளே போனால் தங்க சொர்க்கத்துக்கே போகலாம். இந்த பாதையில் யாரா வண்டி ஓட்டுறது, இந்த பாதையில் எவன்டா போடுறது அப்படின்னு எல்லாம் ஒதுங்கி இருக்கு சொல்ல ஒருத்தன் போவான் பாருங்க. மலையின் மீது தங்கம் இருக்குது, அதை தான் டார்கெட்னு வச்சுக்கிட்டு அந்த நபர் அந்த பாதையை கடப்பார். அதில் வெற்றியும் பெறுவார். யார் ஆட்டி வச்சாலும் அந்த ஆட்டத்துக்கும் ஆடக்கூடியவங்க ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னல, அதுதான் சிம்மம். நான் தான் சொன்னல, ஆட்டி வைக்கிறவன் ஆடுவான்னு சொல்லிட்டு அவன் ஆடலை, எல்லாருக்கிட்டையும் கைத்தட்டு வாங்கிட்டு இருக்கான். யாரை இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் தான். சிம்ம ராசிக்காரங்களை சாதாரணமாக எடை போட முடியாது, சாதாரணமாகவே எடை போட முடியாது. அதாவது சின்ன எலி பொந்தில் கூட என்ன சேகரிக்கலான்னு முடிவு பண்ணக்கூடியவங்க. ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் தனக்கு தகுந்தபடி தான் கொண்டு போவீங்க. வேஸ்ட் ஆக்க மாட்டீங்க, விரயம் ஆக்க மாட்டீங்க. வார்த்தைகளும் விரயம் ஆக்க மாட்டீங்க, காலத்தையும் விரயம் ஆக்க மாட்டீங்க. ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பீங்க. இவங்க இந்த அம்மாவை பார்த்த மாதிரியே இல்லை, இவங்கெல்லாம் வெளியில் வர போகிறாங்களா அப்படின்னு தோணும். இந்த ஐயாவை பார்த்தா வெளியில் வருவாரா அப்படின்னு தோணும். சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே புரட்டி போடும் காலம். ஏன்னா அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஆதவன் ஒருவன் தான். ஆமாம் தானே? இங்கே இருக்கவங்க தான் அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கவங்க தான் இங்கே இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு ஒரு சூரியனையும் இந்தியாவுக்கு ஒரு சூரியனையும் அனுப்புகிறாங்க. அப்படி ஆண்டவன் படைச்சான் இல்லையே. அதே மாதிரி தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் ஜெயிப்பாங்க, எங்கே இருந்தாலும் பிரகாசிப்பாங்க. பிரகாசிக்கிறது மட்டும்தான் சிம்மத்தோட வேலை. நீங்கள் நினச்சிக்கலாம், ஒரு சிம்ம ராசிக்காரங்களை கூண்டோடு களைச்சி புட்டேன், கூண்டோடு அழிச்சு புட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர். அங்கேருந்து விருட்சமாக வளருவீங்க. வளர்ந்துட்டானா அப்புறம் அடியோடு வெட்டவே முடியாது. ஒரு தாட்டி வேணா எப்படி வெட்டணும்னு கேட்கலாம். ஆனால் அந்த ஒரு தாட்டி வெட்டலைனா இவ்வளோ தூரம் வளர முடியாது. அதனால் சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அடி விழுந்தால் கூட அந்த அடிக்கு கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிலிருந்து வளருவாங்க. அப்படிப்பட்ட சிம்மத்திற்கு அஷ்டம சனி ஆரம்பமாகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து குரு பகவான் சனி பயிற்சி திரும்ப வீடியோ வரும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்க, எந்த கோவிலுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. சிம்ம ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்தெந்த ராசின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். 8th place அஷ்டம சனி ஆரம்பமாகிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, அஷ்டம சனி ஆட்டம் காலி அப்படின்னுவாங்க, அஷ்டம சனி அவுட் அப்படின்னுவாங்க. இது என்ன கிரிக்கெட் மேட்ச்னு நினச்சிங்களா? ஒரு மேட்ச்சில் தான் அவுட்டு, அடுத்த மேட்ச்சில் இதே டீம் வின் பண்ணும், கப்பு அடிப்பாங்க. ஆனால் ஒரு மேட்ச்சில் அவுட் ஆவீங்க. ஒரு மேட்ச்சில் அவுட் ஆனோடனே நம்ம எல்லாம் நினைப்பாங்க, இவன் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலில் இவன் தான் வருவான். இந்த ஃபைனலுக்கு வரத்துக்காகவே பிறந்தவங்க சிம்ம ராசிக்காரங்க. இதான உண்மை. ஆனால் முதல்ல அவுட் ஆகணும், அப்போ தான் வளர முடியும். எதிரியை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும். நம்ம சறுக்குனா எதிரிக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. நம்ம சோகமாக இருந்தால் எதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா எரியக்கூடிய பகுதி வயிறு தான், வேறு எந்த பகுதியும் எரியாது. அந்த எரிச்சலில் இருக்கிறவங்க கொஞ்சோண்டு நம்ம தண்ணி கொடுப்போம். நம்ம நல்ல மனசுங்கள்ல சிம்மராசிக்காரங்க. வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருந்தான், நம்ம தோற்றோம், அவன் சந்தோஷப்படுறான், அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். இதை பார்க்குறாரு கடவுள். கடவுள் பார்க்குறாரு, என்ன சிம்மராசிக்கார தம்பி, என்ன தங்கச்சி, நீங்கள் உங்களை எதிர்த்தவன், உங்களை அவமானப்படுத்தியவன், உங்களை கேவலப்படுத்தினவன், அவங்களுக்கு கூட நீங்கள் உதவி பண்ணுறீங்களே, போ நீ அஷ்டம சனியாக இருக்கட்டும், எந்த சனியானா இருக்கட்டும், உன்னை ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்குறாரு கடவுள். என்ன கொடுக்குறாரு? வரம் வாங்கி பிறந்திருக்கீங்க சிம்மராசிக்காரங்க. அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது, இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனால் சனி ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு கால் மேலே காலை போட்டு என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்காதீங்க. அந்த ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு நான் சொல்லலை, உங்களை எந்த கஷ்டமும் படுத்த மாட்டாருன்னு சொல்ல வரேன். கஷ்டப்படுத்த மாட்டார். காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன். அப்பா என்றைக்குமே அப்பா கிட்ட எல்லா பிள்ளைங்களும் அடங்கி போகணும். அப்பா தான் பிள்ளைங்க கிட்ட என்றைக்குமே அடங்காமல் போவாங்க. அதனால தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் கோபம் 4 திட்டி போடுவாங்க. ஆனால் திட்டுனா கூட அப்பாவுக்கு ஒன்றுனா பிள்ளைங்களுக்கு கோபம் வந்துடும். இதானே உண்மை. சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. ஆனால் சூரியனை ஒரு நாளும் சனி எதிர்க்காது, சூரியனுக்கு சப்போர்ட்டு தான். காரணம், சிம்ம ராசியில் குரு இருப்பார். குரு என்ன பண்ணுவார்? ஒரு வாத்தியார் என்ன பண்ணுவார்? பையன்கிட்ட சொல்லுவார், சூரியனோட பையன்கிட்ட சொல்லுவார், இந்த நேரத்துக்கு நீ வராத. அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அஷ்டம சனியாக இருந்தாலும்
ஆட்டி வைக்கக்கூடிய சனியாக இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்கிட்ட வரும்போது 10 சுற்று விட்டு தலையை சுற்ற விடுற சனி உங்களை மட்டும் 2 சுற்ற விடுவார். தலை சுற்றே வராது. ஆனால் சுற்ற விட்றாரு சாமி, அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனால் காலம் தன்னுடைய கடமை செஞ்சு தானே ஆகும். அப்போ சுத்த விடாமல் இருக்க என்ன செய்யலாம்? உங்களை சுத்த வைக்கலைன்னா நீங்கள் வளரவே மாட்டீங்க. கரெக்டு தானே? ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். அஷ்டம சனி வரும்போது டெய்லியும் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க நான் சொல்கிறத ரெக்யூஸ்டாக கேளுங்க. நிஜமாக சொல்கிறேன், அஷ்டம சனி உங்களை பாதிக்காது. இதுக்கு நான் வழி சொல்கிறேன். நீங்கள் செலவே பண்ண வேண்டாம். ஒரு பேப்பர் ஒரு பேனா தான். ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் இல்லை மதியானம் 3 மணிக்குள்ளே நாளைக்கு எங்கெங்கே போகணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றத எழுதிக்குங்க. ஞாபகம் உள்ளவங்க மூளையில் வச்சுக்குங்க, ஞாபகம் இல்லாதவங்க எழுதி வச்சுக்குங்க. அதை மட்டும் மறுநாள் செய்யுங்க. அவ்வளோதான். பிளான் போட்டு வாழுங்க. இந்த பிளானிங்கை தான் சனி எதிர்பார்ப்பார். இந்த எந்த இடத்துலையுமே நான் பார்த்துக்கிறேன்டா, என்னால் முடியும்டா, நான் சமாளிச்சிட்றேன்டா அப்படி நினைக்க வேண்டாம். என் அப்பா சிவன் என்னை காப்பாற்றுவான், என் கடவுள் முருகன் என்னை காப்பாற்றுவான், என் சாமி பிள்ளையார் என்னை காப்பாற்றுவார், என் அம்மா துர்கா என்னை காப்பாற்றும், என் அம்மா வாராகி என்னை காப்பாற்றுவா. இப்படி சாமி மேலே பாரத்தை போட்டு நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ். மறக்காமல் நீங்கள் செல்லும் கோவிலையும் வணங்கும் தெய்வத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரியுதா சிம்மராசிக்காரங்களே? இதை தான் கவனிக்கணும். ஆணவத்தில் கணக்கு போட்டாலும் போயிடும். புரியுதா? இப்போ புரியுதா? இது சுவாமி மேலே. உங்கள் வாழ்க்கையில் பெரிய லாபமே என்ன தெரியுமா? சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கடவுள் பேரை வாயில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சில பேர் கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, சில பேர் குருவோட பேர் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. யாரோ ஒருத்தவங்களோட பேர் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட கெட்டது வர பயப்படும், வியாதி வரவும் பயப்படும். அப்படியே வந்தாலும் அந்த வியாதியை விரட்டுறதுக்கு பல சக்திகள் உங்ககிட்ட வரும். உங்ககிட்ட இருக்கிற வியாதிகளை மற்றவங்களுக்கு வந்து நான் என்றைக்கே போய் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு வியாதி வந்தால் கூட வியாதி தான் வெளியே போகுமே தவிர சிம்மராசியை ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் உடம்புல வார்த்தையால் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது எது வேணால் சொல்லுங்கள். சில பேர் சாமி பேரை சொல்லுவீங்க, சில பேர் வீட்டில் இருக்க அம்மா பேரை சொல்லுவீங்க, யார் பேராச்சும் ஒருத்தரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாமே பவர் தான். ஒரு பவரில் இருக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்தாராம். இந்த கிராமத்தில் இருந்தவரை சாமி கும்பிட்றதே கிடையாது. சாமி கும்பிட மாட்டார், பிடிக்கல. அவருக்கு விவசாய வேலை, உழவு வேலை, முழுக்க அந்த வேலையில் தான் இருப்பார். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் தான் தண்ணி பிடிச்சி வைக்கிறது, தண்ணி கட்டுறது எல்லாமே. இந்த எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் இந்த விவசாயி இறந்து போயிட்டார். நல்லா கவனிக்கணும். விவசாயி ஒரு நாள் இறந்து போயிட்டார். உடனே வந்து யமலோகம் போயிட்டார். யமலோகத்துக்கு போனோடனே அந்த விவசாயிக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. சித்ரகுப்தர் சொல்கிறாரு, இந்த ஆள் வந்து சாமி வழிபாடே பண்ணலை ஐயா, அதனால் இவரை வந்து குப்பரையில் போட்டு வாட்டலாம், நரகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டார். அவர் உடனே திரும்ப அந்த இடத்துல சொல்கிறாராம், ஐயா இவர் சாமியை தான் நிறைய கும்பிட்டுருக்காரு, அதனால் இவரை சொர்க்கத்துக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு. அப்புறம் உடனே வந்து கமலஹாசன் மாதிரி கமல் சார் சொல்லுவார் இல்லையா, குறும்படம் போடுங்க அப்படின்னு. உடனே குறும்படத்தை போட்டார் ஏன்னா யமனுக்கு எப்பவுமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும். பார்த்தா இந்த ஆள் ஒரு நாளைக்கு 100 தடவை இவருக்கு வேலை பார்த்தா பாருங்க. இவர் கீழே அவர் பேர் கந்தசாமி. கந்தசாமி மாட்டை கட்டுறா, கந்தசாமி அந்த மோட்டரை போடுறா, கந்தசாமி வேலையை முடிச்சியா, கந்தசாமி தண்ணியை கொண்டு வா. இவர் கூப்பிட்டதெல்லாம் கந்தசாமி தான். இவர் கந்தனை தான் கூப்பிட்ருக்காரு. அப்போ எந்த ஒரு இடத்துல கூட கடவுள் ஏதோ ஒரு வகையில் வாயில் வருவார். இதுதான் உலகம், இதுதான் நம்முடைய கர்மா காப்பாற்றும். அப்போ இந்த சிம்மத்தை பொறுத்தவரை ஏதோ ஒரு இடத்துல பேர் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் வேலை செய்யும். இந்த அஷ்டம சனிலாம் பெரிய அளவில் பலம் கொடுக்கும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, உங்களையே நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க, உங்களையே உயர்த்தி பாருங்கள். இது உங்களை உயர்த்துவதற்கான நேரமே தவிர தாழ்த்துவதற்கான நேரம் கிடையாது. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எந்த சுவாமியாவது ஒரு சுவாமியை மனநமாக சொல்லிக்கிட்டே இருங்க. சுவாமி பேரை சொல்லுங்கள், ஏதோ ஒரு பேர். அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சனி உங்களுக்கு எந்த கெடுதலும் கொடுக்க மாட்டார், ப்ராப்ளமே கிடையாது. இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அஷ்டம சனியை கண்டு பயப்பட வேண்டாம். அஷ்டம சனியில் இந்த சிம்ம ராசிக்காரங்களோட பலம் 8 திக்கிலையும் தெரிய போகுது. இப்படிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கான்னு 10 பேருக்கு தெரிய போகுது. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இருக்கான்னு 10 பேருக்கு தெரிய போகுது. இது பலம் கொள்கிற நேரமே தவிர இது பயந்து ஓடுற நேரம் அல்ல. வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சென்று வணங்கும் கோவிலையும் தெய்வத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்மராசியில் எந்த நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் வீடியோவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் யார் யார் எந்தெந்த ராசின்னு சொல்லிவிட்டு சனி பயிற்சி ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.